வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 12th அக்கௌண்டன்ஸில் யூனிட் 2 பார்த்துட்ருக்கோம். இதில் பேஜ் நம்பர் 54ல் இல்லிஸ்ட்ரேஷன் 8 பார்க்க போகிறோம். இப்போ இந்த சம்மை பொறுத்த அளவுக்கு நமக்கு சப்ஸ்டியூஷன் சம்மந்தமாக நம்ம போட போகிறோம். பார்த்தீங்களா, ட்ரீட்மெண்ட் ஆஃப் சப்ஸ்டியூஷன். அது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் எப்படி அப்ளை பண்ணுறது, பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத நம்ம இந்த பார்க்க போகிறோம். இப்போ லாஸ்ட் வீடியோவிலே நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்னா, சப்ஸ்டியூஷன்னா சப்ஸ்டியூஷன் ப்ளஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஆட் பண்ணிக்கங்க, அட்வான்ஸை ஆட் பண்ணிக்கங்க, ப்ரீவியஸ் இயரையும் சப்சிக்வெண்ட் இயரையும் லெஸ் பண்ணிக்கங்கன்னு சொன்னேன். ஏன் லெஸ் பண்ணணும் ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, சப்ஸ்டியூஷனுங்கிறது அந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனுக்கு இன்கம்மு. அப்போ இன்கம் தான் என்ன செய்யணும், அப்போ இன்கம் அவுட்ஸ்டாண்டிங் இருந்தால் அதை என்ன செய்யணும், ஆட் பண்ணிக்கணும். அட்வான்ஸாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கணும். அதேமாரி ஏற்கனவே ப்ரீவியஸ் இயரையும் சப்சிக்வெண்ட் இயரையும் மைனஸ் பண்ணணுங்கிறது சொன்னேன். ஓகேங்களா. இப்போ இந்த கணக்கை பாருங்கள். கணக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். பாருங்கள். ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் கால்குலேட் த அமௌண்ட் தட் வில் பி ஷோ as substitution in income and expenditure account for the year entered 31st March 2017. அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சப்ஸ்டியூஷன் கொடுத்துருக்குறாங்க 2017க்கான 31st March இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் போட சொல்லியிருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். சப்ஸ்டியூஷன் ரிசீவ்டு, அதாவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூஷனை வாங்கியிருக்கிறாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா 2015-16, 16-17, 17-18 இது வந்து இயரு. இப்போ இந்த இயருக்கான சப்ஸ்டியூஷன் வந்திருக்கு. ஆனால் கணக்கு எப்போ போட சொல்லியிருக்காங்க, 31st March. நம்ம இது மாதிரி சப்ஸ்டியூஷன் கொடுக்கும் பொழுது நம்ம என்ன கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த வருஷத்துக்கு கணக்கு போட சொல்லியிருக்காங்க. அப்போ என்னது 2017. அப்போ 2017ங்கிறது எப்போ முடியுதுன்னு பாருங்கள். ஓகேங்களா. அப்போ அகாடமிங்கிறது என்னது, அந்த வருஷங்கிறது வந்து என்னது 2016 to 17 தான், 17 to 18 கிடையாது. அப்போது 15 to 6ங்கிறது என்னது, ப்ரீவியஸ் இயரு. 16 to 17ங்கிறது கரண்ட் இயரு. 17 to 8ங்கிறது சப்சிக்வெண்ட் இயர். இப்போ ப்ரீவியஸ் இயருங்கிறது என்னது, கடந்த ஆண்டு. கரண்ட் இயருங்கிறது நடப்பாண்டு. சப்சிக்வெண்ட்டுங்கிறது அதாவது என்னது, இனிமேல் நடக்கக்கூடியது. ஓகேங்களா, அது பார்த்துக்கணும். அப்போது இதில் சப்ஸ்டியூஷன் எப்படி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, சப்ஸ்டியூஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த 2016-17 2400. அதாவது சப்ஸ்டியூஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 16க்கு 17க்கும் என்ன செஞ்சுருக்காங்க, அவுட்ஸ்டாண்டிங் வாங்கியிருக்காங்க. எவ்வளோது, 2400 வாங்கியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, சப்ஸ்டியூஷன் ஃபார் 2016 ரிசீவ்ட் இன் அட்வான்ஸு 1000 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இந்த சம்மு இம்பார்ட்டன்ட் சம் தான், புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா. இப்போது நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்போது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் என்ன எடுத்துக்கணும், கரண்ட் இயர்க்கான சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கணும். அப்போது கரண்ட் இயர்க்கான சப்ஸ்டியூஷன் எவ்வளவு, 60,000. இதில் அவுட்ஸ்டாண்டிங் என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் எவ்வளவு, 62,400. ஓகேங்களா. இதில் 1000 லெஸ் பண்ணால் எவ்வளவு, 61,000. ஓகேங்களா. இது எப்படி போடுறது பார்த்தீங்கன்னா, பாருங்கள். இப்போது 2016-17 60,000 கொடுத்துருக்காங்க. அப்போ 60,000ங்கிறது என்னது, சப்ஸ்டியூஷன் வரக்கூடியது, வர வேண்டிய சப்ஸ்டியூஷன். டோட்டல் சப்ஸ்டியூஷன் எவ்வளவு, 60,000. எப்படி போடணும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் த இயர் என்டர் 31st March 2017ங்கிறது டபுள் சைடில் நீங்கள் போடணும். நோட்டில் டெபிட் சைடில் எக்ஸ்பெண்டிச்சர், இங்கே இன்கம் சைடு போட்டுங்க. போட்டுட்டு அப்போது 60,000 வரணும். அதில் கீழே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, சப்ஸ்டியூஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 2016-17. அப்போ லாஸ்ட் இயருக்கான அவுட்ஸ்டாண்டிங்கிறது கரண்ட் இயருக்கு வந்திருக்கு. அப்போ என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். அப்போ எவ்வளவு, 62,400. இதில் அவன் என்ன சொல்லியிருக்காங்க, சப்ஸ்டியூஷன் ஃபார் 2016 ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸுங்கிறது என்ன செய்யணும், நம்ம ஆட் பண்ணணும். அப்போ 1000 ஆட் பண்ணால் 63,400. அப்போது இது எப்படி பண்ணணும், அவுட்ஸ்டாண்டிங்கிறது அசட்டு, அட்வான்ஸுங்கிறது லைபிலிட்டி. இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் நீங்கள் போய்
போடணும். அப்போ பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி போடணும், இதில் என்ன போட சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்ம பொறுத்தளவுக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் தான் போட சொல்லியிருக்காங்க. டு ஃபைண்ட் அவுட் த ஃபைனல் அக்கௌண்ட் போட்டு சொன்னால் தான் நீங்கள் என்ன செய்யணும், பேலன்ஸ் ஷீட் போடணும். அப்படி பேலன்ஸ் ஷீட் போட்டிங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்டியூஷன் 2400 அசட் சைட்லையும், சப்ஸ்டியூஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸு 1000 லைபிலிட்டி சைட்லையும் போடணும். புரிஞ்சுதுங்களா அந்த கணக்கு? என்னது, கரண்ட் இயருக்கான சப்ஸ்டியூஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வர வேண்டியது 60,000. இதில் வந்து அவுட்ஸ்டாண்டிங்கிறது 2400, டோட்டல் 62,400, அட்வான்ஸு ஒரு 1000, டோட்டலாக 63,000ங்கிறது கணக்கு முடிச்சிருக்காங்க கரண்ட் இயருக்கு. ஓகேங்களா? டுடோரியல் நோட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, சப்ஸ்டியூஷன் ஃபார் த 2015, 17, 16ல் 7,500 and ஃபார் த இயர் 17, 18ல் 1,500 do not related to the current year, so they should be recorded in the income and expenditure. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் இயருக்கான சப்ஸ்டியூஷன் தான் எடுத்துக்கணும், ப்ரீவியஸ் இயரோ சப்சிக்வெண்ட் இயரோ எடுத்துக்கூடாது. இது எதில் எடுத்துக்கணும், ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்டில் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்டில் தான் எடுத்துக்கணும், இதில் எடுத்துக்கக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இல்லுஸ்ட்ரேஷன் 9 கவனிங்க. ஹவு தி ஃபாலோயிங் ஐட்டம் வில் அப்பியர் இன் த ஃபைனல் அக்கௌண்ட். பாருங்கள், ஏற்கனவே கணக்கு கொடுத்தது என்னது, வில் அப்பியர் இன் த ஃபைனல் அக்கௌண்ட்னு கொடுக்கல. என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரிப்பேர் த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் கால்குலேட் த அமௌண்ட் வில் பி த ஸோ அண்ட் த சப்ஸ்டியூஷன் இன் த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னு கொடுத்துருந்தாங்க லாஸ்ட்டு சம்மில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹவு தி ஃபாலோயிங் ஐட்டம் வில் அப்பியர் இன் த ஃபைனல் அக்கௌண்ட்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஃபைனல் அக்கௌண்ட்னு கொடுத்துருந்தாவே நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னு போடணும். நல்லா கவனிச்சிங்க, ஃபைனல் அக்கௌண்ட்னு கொடுத்துருந்தாவே இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னு போடணும், பேலன்ஸ் ஷீட்டும் போடணும். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க, அப்போ சப்ஸ்டியூஷன் கொடுத்துருக்குறாங்க, பேமெண்ட் எதுவும் கொடுக்கல. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க கீழே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் 300 members in the club each the paying annual subscription 200 per annum. Subscription still outstanding for the 2017-18 1000. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கிளப்பில் 300 மெம்பர் இருக்காங்க, ஒவ்வொரு மெம்பரும் 200 கொடுப்பாங்க பெர் ஆனம் வருஷத்துக்கு. அப்போது 300 × 200 எவ்வளவு, 60,000. அப்போது வருஷத்துக்கு வரக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு, 60,000. ஓகேங்களா? ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள், கணக்கு எப்போ போட சொல்லியிருக்காங்க, 31 March 2019க்கு போட சொல்லியிருக்காங்க. 2019க்கு போட சொல்லியிருக்காங்க. அப்போது 2017 ப்ரீவியஸ் இயரு, 18-19 கரண்ட் இயரு, 19-20 சப்சிக்வெண்ட் இயரு. ஓகேங்களா? நம்ம எதை எடுத்துக்கணும், கரண்ட் இயரை எடுத்துக்கணும். ஆக்சுவலாக எவ்வளவு வரணும், 300 மெம்பர்கிட்டருந்து 200 வரணும்னா 60,000 வரணும். ஆனால் 48,000 தான் வந்திருக்கு. அப்போது 12,000ங்கிறது அவுட்ஸ்டாண்டிங் வராமல் இருக்குது. இப்போ இதை வச்சு தான் நம்ம கணக்கு போடணும். ஓகேங்களா? இப்போ ஃபைண்ட் அவுட் த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சம். இன்கம் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் நம்ம எடுத்துக்கணும், என்ன எடுத்துக்கணும், கரண்ட் இயருக்கான சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துருக்கணும். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் தி இயர் இன்ட்டு 31 March 2019 போட்டு டெபிட்டு கிரெடிட் போடுங்க. சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு வந்திருக்கு, 48,000. ஆட் அவுட்ஸ்டாண்டிங். இதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒர்க் நோட் போட்டாகணும். ஏன், கீழே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. 300 members என்ன சொல்லியிருக்காங்க, 300 members கிளப் ஈச் பேயிங் த ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் 200. அப்போ இதுக்கு ஒரு ஒர்க் நோட் நம்ம போடணும். ஒர்க் நோட்டு நம்ம போடணும். ஓகேங்களா? இப்போ ஒர்க் நோட் பாருங்கள். இப்போ டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் 2018ல் எவ்வளவு வர வேண்டியது, 300 × 200 வரணும், 60,000. எவ்வளவு வந்திருக்கு, 48,000 வந்திருக்கு 2018-19ல் கரண்ட் இயருக்கு. எவ்வளவு வரல, 12,000 வரலை. அப்போ இதுக்கு பேர் என்னது, அவுட்ஸ்டாண்டிங். இதுக்கு பேர் என்னது, அவுட்ஸ்டாண்டிங் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கு பேர் என்னது, அவுட்ஸ்டாண்டிங். அப்போ அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் சப்ஸ்கிரிப்ஷன் 48,000, அவுட்ஸ்டாண்டிங் 12,000, டோட்டலாக 60,000 போட்டிருக்காங்க இல்லையா? அப்போ 12,000ங்கிறது அவுட்ஸ்டாண்டிங் இருந்தால நம்ம என்ன செய்யணும், பேலன்ஸ் ஷீட்டில் போயிட்டு நம்ம காமிக்கணும். இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் போயிட்டு காமிக்கணும். பாருங்கள், பேலன்ஸ் ஷீட்டில் போட்டிருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா? அப்போ அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா,
சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் 2017-18 6000, அதாவது 1000 rupees, 1000 rupees கொடுத்துருக்காங்க. 1000ங்கிறது என்னது 2017-18, அதாவது ப்ரீவியஸ் இயருடைய அவுட்ஸ்டாண்டிங் வர வேண்டியது இப்போ வந்திருக்கு. எவ்வளவு வந்திருக்கு? 1000 rupees வந்திருக்கு. அப்போ அதையும் என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். அப்போது ஆட் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்க? அசெட்ஸில் கரண்ட் இயருக்கான அவுட்ஸ்டாண்டிங்கிறது 12,000, கரண்ட் இயருக்கான அதாவது அவுட்ஸ்டாண்டிங் எல்லாமே அசெட்டில் போகணும்னா, இப்போது கரண்ட் இயருக்கான 12,000 ப்ரீவியஸ் இயருக்கான அவுட்ஸ்டாண்டிங் வந்து 1000 சேர்த்து எவ்வளோது? 13,000. அப்போது அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்டியூஷன்னு போட்டுட்டு 2017-18 1000 வந்திருக்குது. 18-19 அவுட்ஸ்டாண்டிங் 12,000. இதை கால்குலேட் பண்ணி போட்டோம்னா 13,000. அட்வான்ஸுங்கிறது 3,000. இதை எப்படி எடுத்துக்கிட்டோம்? பேலன்ஸ் ஷீட் போடும்போது அட்வான்ஸுங்கிறது சப்சிக்வெண்ட் இயரில் உள்ள அமௌண்ட்டை போடணும். என்ன போடணும்? இந்த இருக்கு இல்லையா சப்சிக்வெண்ட் இயரு, இது வந்து அட்வான்ஸாக நம்ம எடுத்துக்கணும். சப்சிக்வெண்ட் இயரை அட்வான்ஸாக நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்க புரியுதுங்களா? சப்ஸ்டியூஷன் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் 300 மெம்பர்ஸுக்கான பணம் வந்து 200 per annum வரணும். அவுட்ஸ்டாண்டிங் வந்து லாஸ்ட் இயருடைய அவுட்ஸ்டாண்டிங் 1000 rupees இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ சப்ஸ்டியூஷன் வந்து 48,000, அவுட்ஸ்டாண்டிங் வந்து 12,000, மொத்தம் 60,000 காமிக்கணும். பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் இயருக்கான அவுட்ஸ்டாண்டிங் 12,000, ப்ரீவியஸ்க்கான அவுட்ஸ்டாண்டிங்கு 1000, இதை 13,000 காமிக்கணும். அட்வான்ஸை வந்து 3,000 லைபிலிட்டியில் காமிக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம்.